தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பயணிக்க ஆயத்தமா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் சொல்கிறது, நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த உலகத்திலே அநேக மக்கள் சோர்விலும் பயத்திலும் களைப்பிலும் சூரிய செடியின் கீழ் படுத்திருந்த எலியாவுக்கு பரலோகத்தின் தேவன் தனது ஊழியக்காரனுக்கு உணவு கொடுக்கும்படி தனது தூதனை அனுப்புகிறார். எனவே எலியா, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டியதும் அதிகம், எழுந்து புசி என்றார். 2 முறை அவருக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் கோபத்திற்கும் மரண பயத்திற்கும் தப்பி ஒளிந்த எலியாவிடம் தேவன் சொன்னார், எலியாவே, உனக்கு இங்கு என்ன வேலை? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மீண்டும் எலியாவுடைய புலம்பல் வருகின்றது. மீண்டும் தேவன் எலியாவுடன் கேட்கிறார், எலியாவே, உனக்கு இங்கு என்ன காரியம் என்று. இப்பொழுது எலியா தன் வேலையை புரிந்து கொண்டு மிகப்பெரிய வேலையை செய்து முடித்தார். எவ்வளவு உபத்திரம் வந்தபோதும் எதிர்கொண்டு தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார் தேவ மனிதர் எலியா. அதேபோல் அல்லாத இந்த காலம், இன்றைய காலகட்டத்திலும் நான் செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம், போக வேண்டிய தூரம் அதிகம். உபத்திரம் நிறைந்த இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நமது கண் முன்னே வந்து கொண்டிருக்கிறது. எலியாவை போல் தேவ பலன் பெற்றால் ஒழிய நாம் தேவனுடைய கடைசி கட்ட ஊழியத்தை செய்து முடிக்க முடியாது. அதற்கு நாம் கிறிஸ்து எப்படி சாத்தானால் அந்த உபத்திரங்களையும் சோதனைகளையும் வேத வசனத்தை கொண்டு ஜபத்தை கொண்டும் ஜெயித்தாரோ, அதே போல் நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் பிடிக்கவும் தேவனின் ஊழியத்தை செய்து முடிக்கவும் தேவ வார்த்தையாக தேவ வசனங்களை புரிந்து, அதாவது வாசித்து கை கொண்டு நடந்தால் வரும் உபத்திரங்களில் இருந்தும் மரண பயத்திலிருந்தும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தந்து வழியும் ஆயத்தம் செய்வார். இனி வரும் நாட்களில் உபத்திரத்தின் ஊடாய் நாம் தேவ ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே ஆட்டுக்குட்டியின் இந்த இரத்தத்தினாலும் சாட்சியினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். எனவே நீங்கள் நாளுமாக நமக்கு வரக்கூடிய இக்கட்டுகள் சோதனைகள் எதுவானாலும் நீங்கள் நாளும் ஜெயிக்க வேண்டும். பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. நீங்களும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிறரை தேவன் தாமே